இப்போ ரிவ்யூவில் பார்த்த மாதிரி தான் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆலிட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க லிங்கை தொட்டு இந்த ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணுறீங்க. ஆலிட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் வீடியோவில். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து இதில் நம்ம வந்து 2 ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது உங்களுக்கு. அப்புறம் இப்போ வந்து நம்ம பேர், இந்த தேதி இதெல்லாம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க அந்த ஃபாண்ட்டை. இப்போ அந்த ஃபாண்ட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இம்போர்ட் ஃபாண்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபைல் உள்ள போகும். நம்ம எந்த ஃபோல்டரில் அது டவுன்லோட் ஆகிருக்கோ அதை தொட்டு அந்த ஃபாண்ட் மேலே நம்ம ஓகே கொடுத்தோன்னா இன்புட் ஆகிடும். இப்போ டவுன்லோடில் நான் போயிட்டு அந்த ஃபாண்ட் நேம் தான் இருக்குது, அதை கொடுத்து இம்போர்ட் கொடுத்துட்டு பேக் கவுண்டர்னா அந்த ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். நம்ம அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்துடுச்சு. ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரீகேப்ஷனாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த பீட் மார்க் வச்சுருக்கேன். அந்த பீட் மார்க்கிட்ட கரெக்டாக வந்து ஃபோட்டோ ப்ளஸ் கரெக்டாக அந்த பீட் மார்க்கிட்ட வந்து ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து மீடியாவுக்குள்ளே போய்ட்டு நம்ம இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோவை வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக லாஸ்ட்டு வீடியோ லாஸ்ட்டு வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக புரியும். போன வீடியோவில் இந்தமாரி தான் வீடியோ தான் பண்ணியிருக்கோம். நான் பேக்ரவுண்டு மட்டும் வேறு. நான் வந்து அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னரில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு ஜெட்டுன்றத கிளிக் பண்ணி ஒரு கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு 900 அந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா நமக்கு ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும். அதை வச்சுட்டு இந்தாண்ட XYன்றதை வந்து ரைட் சைடில் ஃபோட்டோ வந்து ரைட் சைடில் நவுந்து வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ரைட் சைடில் நவுத்தும்போது ரைட் சைடில் நவுந்துடும். நமக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம், சைஸ் நவுத்திக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஃபோட்டோ ரொம்ப சின்னதாக ஜூம் பண்ணிக்கிறேன். கீழே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு ஜெட்டை கொடுத்து கொஞ்சம் பேக் தூணுக்கு பின்னாடி இருக்கிற மாரி, தூணுக்கு முன்னாடி வராத மாதிரி தெரியாத மாரி கொஞ்சம் பின்னாடி நோக்கி வச்சுக்கிட்டு கேப்ஷனை கொடுத்துருங்க. திரும்ப அதே பிட் மார்க்கில் வச்சு ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து அடுத்து நம்ம இன்னொரு ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி வச்சு நம்ம அந்த ஃபோட்டோவை திரும்ப அதேமாரி தான் இந்த ஃபோட்டோவும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் பிட் மார்க்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இந்த ரைட் சைடு கார்னர் இருக்கிறத லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்னர் கிளிக் பண்ணி ஜெட்டை எடுத்து ஒரு 900 வால்யூம் அந்த ரேஞ்சுக்கு வச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தூணுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஃபோட்டோ. இப்போ XYயை வந்து நவுத்தி கரெக்டாக போன ஃபோட்டோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதேமாதிரி தூணுக்கு இந்தாண்ட இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எந்தளவுக்கு ஜூம் பண்ணால் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஆட் பண்ண எல்லாமே இருக்கும். அதில் 3 அந்த வீடியோட ஆப்ஷன் மட்டும் ஆஃபில் இருக்கும், கண் சிம்பிள். அதை ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த பையன் ஃபோட்டோ கொஞ்சம் ஃபிட் ஆகாமல் இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் வீடியோவை நோத்திட்டு அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிடுச்சு. ஜூம் பண்ணிட்டு இப்போ அதை கொஞ்சம் சைடில் நகர்த்தி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு இப்போ டிகேஷனை கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகும்.
வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ ஒழுங்காக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது, நம்ம அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு ஜூமிங்கு, பேக்கு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து வீடியோ ப்ளே ஆகுது கரெக்டாக, நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வீடியோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம நேம் தான் எடிட் பண்ண போகிறோம். நம்ம அவங்க தேவையான நேம் நம்ம இப்போ வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நமக்கு எந்த நேம் மாற்றணுமோ அந்த நேம் இப்போ எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப கேன்சல் பண்ணிட்டு ரீநேம் கொடுத்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான நேமை இப்போ வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அது கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணி கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபுல்லாக அழிச்சிட்டு நம்ம என்ன பேர் வேணுமோ அந்த பேரை டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணி வச்சு இப்போ டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு நம்ம வீடியோ ஒர்க்கு. இப்போ எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி நம்ம தேவையான குவாலிட்டி, நமக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. உங்களுக்கு பண்ணாத நேரத்துக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.